Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம characteristic roots இல்லனா அது பேர் வந்து இன்னொரு பேர் வந்து eigen roots. ஓகேவா? இந்த பார்ட் இதான் படிக்க போறோம் நம்ம. eigen roots, eigen vectors. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து characteristic roots is also known as eigen roots. ஓகேவா? eigen roots னு சொல்வாங்க. eigen roots என்னன்னா the roots of the characteristic equation. The roots of the characteristic equation. ஓகேவா? Characteristic equation is called eigen roots. ஓகேவா? சரி, ஓகே, what is mean by characteristic roots equation? ஏன்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஓகேவா? லாம்டான்றது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஓகேவா? Like A be the square matrix of order n cross n and lambda be the scalar value, then the determinant of A minus lambda I equal to 0 வந்துச்சுனா this is called characteristic equation. புரிஞ்சுதா? இப்போ suppose next வந்து இது வந்து characteristic equation and first characteristic roots னு பார்த்தோம். இப்போ characteristics vector அப்படின்னா என்ன பார்க்க போறோம்? ஓகேவா? இப்போ இதேதான் let x is equal to x1 x2 etc xn எடுத்துக்கோங்க. ஓகேவா? இருந்துச்சுன்னா it satisfies the equation ax is equal to lambda x. a க்கு lambda க்கு மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். lambda x. இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்? a minus lambda I ன்னு எழுதலாம். நம்ம 1 க்கு பதிலா இங்க நம்ம I ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? into x பண்ணா equal to 0 ன்னு வந்துச்சு. இதுதான் வெக்டர், characteristic vector. ஓகேவா? இப்படி வந்துச்சுன்னா then the corresponding eigen lambda lambdas வந்து எத்தனை வேல்யூஸ் வருதோ அத்தனை வேல்யூஸ்மே characteristic vector. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சரி ஐகன் வேல்யூஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் அதுக்கோட சம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐகன் வேல்யூஸோட சம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஐகன் வேல்யூஸ் என்ன சொல்லி கொடுத்தேன்? கேரக்டரிஸ்டிக் வேல்யூ. ஓகே, இங்க என்ன क्वेश्चन கொடுத்துருக்காங்க? ஒரு இது மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 -4 4 1 -2 4 1 -1 3. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா sum and product of eigen values. eigen values ஓட ப்ராடக்ட்டையும் சம்மையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம சொல்யூஷன் என்னன்னா sum of eigen values என்னன்னா is equal to sum of main diagonals. Sum of main diagonal elements. ஓகேவா? sum of eigen values என்னது? sum of main diagonal elements. ஓகேவா? main diagonal elements இருக்கு 3 plus -2 plus 3 which is equal to 4. ஓகேவா? இப்போ product of eigen values னா product of eigen values னா ஒண்ணுமே இல்ல, determinant of A. ஓகேவா? determinant of A கண்டுபிடிச்சீங்கன்னா -6 plus 4 minus of -4 plus 4 3 minus 4 plus 4 minus 1 plus 2 minus 6 minus 4 plus 4 is equal to -6. இதுதான் product of eigen value. புரிஞ்சுச்சா? sum of eigen value என்னது? sum of main diagonal elements, product of determinant of A. புரிஞ்சுச்சா?
இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन இதான் ப்ராடக்ட் சம் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் வந்து பெருசா ஒரு क्वेश्चन எடுத்துப்போம். ஒரு இது பாப்போம். சரியா? அதுல வந்து உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் பேசிக். இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தது. 3 1 4 0 2 6 0 0 5. Characteristic equation என்ன ஃபார்முலா satisfy ஆகும்? Determinant of minus lambda I is equal to 0. So determinant of A ஓட வேல்யூ என்னது? 3 minus 3 determinant முதல்ல வந்து A minus lambda I is equal to A ஓட வேல்யூ 1 4 0 2 6 0 0 5 minus lambda into I ஓட வேல்யூ என்னது? 3 cross 3 ல 1 0 0 0 1 0 0 0 1 கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ணோம்? அப்ப என்ன வரும்? 3 1 4 0 2 6 0 0 5 minus lambda 0 0 0 lambda 0 0 0 lambda கரெக்ட்டா? சோ என்ன ஆகும்? 3 minus lambda மத்த எல்லா வேல்யூஸும் சேம் வரும். அதே மாதிரி டயகனல் வேல்யூஸ் மட்டும் தான் மாறும். கரெக்ட்டா? கரெக்ட்டா? இதுதான் வரும். இதான் A minus B. இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா A minus lambda இல்லது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா 3 minus lambda 1 4 0 2 minus lambda 6 0 0 5 minus lambda ஓகேவா? எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க? 3 minus lambda 2 minus lambda into 5 minus lambda 0 ஓகேவா? minus 1 into என்ன வரும்? 0 தான் வரும். இது பண்ணாலும் 0 தான் வரும். plus 4 into 0 தான் வரும். ஓகேவா? so 3 minus lambda into 10 minus 7 lambda plus lambda square. இது வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். நான் டைரக்டா போட்டுறேன். சரியா? இப்போ நீங்க சிம்பிள் இது திருப்பி அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வேல்யூ என்ன வரும்னா lambda cube minus 10 square plus 31 lambda minus 30 is equal to 0. இதுதான் characteristic equation. புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கேன். ஒரு மேட்ரிக்ஸ்ல எப்படி நீங்க ஐகன் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம sum of eigen values and product of eigen values டைரக்ட்டா எப்படி எழுதலாம்னு பார்த்தோம். கரெக்ட்டா? இப்போ வந்து ஒரு क्वेश्चन ஒரு lambda ஒரு A வேல்யூ கொடுத்திருக்காங்க. தட் இஸ் நம்ம 2 cross 2 மேட்ரிக்ஸ் முதல்ல எழுதுவோம். ஓகேவா? இது ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல இருந்து எப்படி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னு நான் கேக்குறேன். ஓகேவா? ஐகன் வேல்யூ என்ன சொல்லி கொடுத்தேன்? ஐகன் வேல்யூஸ்னா ஐகன் ரூட்ஸ் தானே. ஐகன் வேல்யூஸ் எப்படி சொல்லி கொடுத்தேன் நானு? அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இது ஷார்ட்கட் மெத்தட் என்ன பண்றாங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து A minus lambda I is equal to 0. கரெக்ட்டா? அவங்க என்ன பண்றாங்க ஷார்ட்கட் மெத்தட்ல இத என்ன பண்ணலாம்னா நீங்க இத வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரலாம். சரியா? இத வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸி தான். இது நீங்க வந்து A ஓட வேல்யூ 3 4 4 -3 யும் பண்ணலாம். நான் ரெண்டு மெத்தட சொல்லி தரேன். ஓகேவா? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா புரியுதோ அந்த மெத்தட நீங்க பண்ணிக்கோங்க. equal to 0. கரெக்ட்டா? so 3 minus lambda 4 4 minus 3 minus lambda is equal to 0. determinant எடுத்தீங்கன்னா 3 minus lambda minus 3 minus lambda minus 16 is equal to 0. so minus 9 minus 3 lambda plus 3 lambda plus lambda square minus 16 is equal to 0. plus 3 minus 3 cancel. so lambda square minus 25 equal to 0. lambda is equal to plus or minus 5. lambda ஓட வேல்யூ plus 5 or minus 5. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் அப்படினா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு இதுதான் ஃபார்முலா. கரெக்ட்டா? இத நீங்க வந்து
ஷார்ட்கட் மெத்தட் பண்ணா lambda square 2 cross 2 matrix. So lambda square minus b1 lambda plus b2. b1 ன்றது வந்து sum of main diagonals. main diagonal elements. இது கோலம் பிரிச்சுனா இங்க இது பண்ணலாம், இதுவே பண்ணலாம். ஓகேவா? இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கண்டுபிடிச்சு lambda எழுதலாம். இது வந்து sum of main diagonalsனா 3 minus 3 வந்து 0. ஓகேவா? b1 ஓட வேல்யூ 0. b2 னா என்னன்னா determinant of a, that is product of value. So determinant கண்டுபிடிச்சீங்கன்னா -9 -16 -25. So lambda square minus 0 minus 25 equal to 0. Lambda square minus 25 equal to 0. So lambda is equal to plus or minus 5. நீங்க இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ரெண்டு மெத்தட்ல இருக்கு. சரியா? இப்போ ஐகன் வேல்யூஸும் ஐகன் இதுவும் நம்ம பண்ணலாம். கரெக்ட்டா புரிஞ்சுச்சா? இப்போ நான் வந்து ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். இது 2 cross 2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? value. Okay, இப்போ நம்ம determinant of a minus characteristic equation இதுதானே, இது equal to 0. இதுல வர வேல்யூ தான் நமக்கு என்னது ஐகன் ரூட்ஸ். கரெக்ட்டா? சோ என்ன பண்ண போறோம்? 0 1 2 1 0 minus 1 2 minus 1 0 minus lambda into 1 0 0 0 1 0 0 0 0 1. கரெக்ட்டா? equal to 0. So 0 minus lambda 1 2 1 0 minus lambda minus 1 2 minus 1 minus lambda equal to 0. Correct? So minus lambda into lambda square minus 1 minus 1 into minus lambda plus 2 into minus 1 plus 2 lambda equal to 0. Correct? So minus lambda cube plus lambda minus 2 plus 4 lambda equal to 0. Correct? So enna aagum value minus lambda cube plus 6 lambda minus 4 is equal to 0. minus 2 value பண்ணீங்க lambda cube minus 6 lambda minus 4 equal to 0. lambda square இருந்துச்சுனா ஈஸியா பண்ணிடலாம். இந்த வேல்யூ வந்து நீங்க வந்து பண்ண முடியாது. இப்போ கியூப் வந்ததால நீங்க சிந்தெடிக் டிவிஷன் பண்ணலாம். சிந்தெடிக் டிவிஷன் பண்றது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் பண்ணணும். கரெக்ட்டா? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் லாம்டாவோட வேல்யூ ஏதாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். கரெக்ட்டா? நீ வந்து let lambda is equal to 1 பண்ணீங்கன்னா 1 minus 6 into 1 minus 4 வந்து 1 minus 6 minus 9 வருது. கரெக்ட்டா? which is not equal to 0. equal to 0 வந்தா கரெக்ட். கரெக்ட்டா? லாம்டாவோட வேல்யூ 2 எடுத்தீங்கன்னா 8 minus 12 minus 8 minus 12. oh sorry, இது plus இல்ல. so minus 6 1 இது. கரெக்ட்டா? minus 1 plus 4 which is equal to 0. okay, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? synthetic division. so 1 cube ஓட வேல்யூ 1, இங்க ஸ்கொயர் இல்ல, so 0 4 4. கரெக்ட்டா? இப்போ நம்ம 2 தான் எடுத்துறோம். so 2 போடுங்க. synthetic division தெரியல உங்களுக்கு ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் நம்ம 0 போட்டுக்கணும். ஆட் பண்ணி எழுதினா 1 2 1s are 2 2 இது ரெண்டு ஆட் பண்ண 2 so 2 2s are 4 பேலன்ஸ் வந்து -2 -2 இது வந்து பண்ணீங்கன்னா இது ரெண்டு ஆட் பண்ணினா 0. கரெக்ட்டா? சோ 0 வந்துருச்சு. இப்போ இது என்ன ஆகும்னா lambda square இது இதுக்கு மேல பண்ண முடியாது. கரெக்ட்டா? இது வந்து எந்த இதுமே வராது. lambda square plus 2 lambda minus 2 இது வந்து quadratic equation. கரெக்ட்டா? சோ என்ன பண்ணலாம்? நமக்கு வேல்யூ தெரியலனா இதே மாதிரி சிம்பிள் டிவிஷன் பண்ண முடியலனா minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஓகேவா? இது வந்து quadratic formula. so minus b னா b ஓட வேல்யூ வந்து 2. கரெக்ட்டா?
So minus 2 plus or minus root of 4 minus 4 into a oda value 1, c oda value 2 by 2. So minus 2 plus or minus root of 4 minus 8 by 2. Correct? So inga c oda value minus la irukku. So inga plus. Correct? So minus 2 plus or minus root 12 la வந்து 4 into 3 னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? So என்ன ஆகும்னா minus 2 plus or minus 2 root 3 divided by 2. கரெக்ட்டா? இது ரெண்டுலயுமே 2 வெளிய காமன் எடுத்தா minus 1 plus or minus root 3 மட்டும் தான் வரும். So ஏற்கனவே ஒரு ரூட் நமக்கு இருக்கு. So lambda ஓட values வந்து 2, minus 1 plus root 3 minus 1 minus root 3. ஓகேவா? இதுதான் ஐகன் வேல்யூஸ், ஐகன் ரூட்ஸ். சரியா? புரிஞ்சுதா? இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா ஐகன் வெக்டார்ஸ். இந்த சம்முக்கு நம்ம ஐகன் வெக்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இதே சம் தான் ஐகன் வெக்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். சரியா? இன்னொரு சம் இதே மாதிரி போடுவோம். அதுல வந்து ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். நான் இந்த ரூட் வந்து பிளஸ் ஆர் ரூட்ல இருக்கா உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆகும். நான் சிம்பிளா இருக்க சம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இதே क्वेश्चन கூட நம்ம பண்ணிக்கலாம். லாம்டாவோட வேல்யூஸ் என்னலாம் இருக்கும்? 2 minus 1 plus root 3 minus 1 minus root 3 தான் லாம்டா வேல்யூஸ். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். a ஓட வேல்யூ என்னது? இது சரி, ஓகே. a ஓட வேல்யூ என்னது? நமக்கு வந்து நான் ஸ்டார்டிங் வந்து ஐகன் வெக்டார்ஸ் எப்படி சொல்லிட்டேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் இஸ் வந்து a minus lambda i into x வந்து equal to 0வா வரும். கரெக்ட்டா? சோ நமக்கு வந்து a minus lambda வை எடுக்காதீங்க. a minus i into x ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏனா lambda வேல்யூ நமக்கு மூணு வேல்யூஸ் இருக்கு. சோ நம்ம ஜெனரல் வேல்யூ எடுத்து அதுக்கு அப்புறம் i ஓட வேல்யூ நம்ம lambda மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இல்லனா நம்ம lambda ஓட வேல்யூ எடுத்துப்போம். ஓகேவா? So let lambda equal to 2. ஓகேவா? So a ஓட வேல்யூ என்னது? 0 1 minus 2 sorry நம்ம இங்க முன்னாடி வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda i கண்டுபிடிச்சு தெரியுமா? that is வந்து 0 minus that is வந்து கண்டுபிடிச்சல. that is value வந்து minus lambda okay minus lambda 1 2 1 minus lambda minus 1 2 minus 1 0 0 minus lambda. ஓகேவா? இதுதான் a minus lambda i. கரெக்ட்டா? into x ஓட வேல்யூ 3 cross 3 மேட்ரிக்ஸ். so x1 x2 x3 ஓகேவா? equal to 0. இங்க நமக்கு இதான் ஜெனரல் இது. கரெக்ட்டா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுலதே முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? lambda ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? lambda ஓட வேல்யூ இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து lambda ஓட வேல்யூ என்னது? 2. சரி, இதே நம்ம சிம்பிள் பண்ணிக்கலாம் முதல்ல. ஓகேவா? சோ minus lambda x1 plus x2 plus 2x3 is equal to 0. x1 minus lambda x2 minus x3 is equal to 0. 2 minus 1 2x1 minus x2 minus lambda x3 is equal to 0. இதான் ஜெனரல் ஈக்குவேஷன். கரெக்ட்டா? இப்போ let lambda ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 2. கரெக்ட்டா? சோ என்ன பண்ணனும்? lambda க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். minus 2x1 plus x2 plus 2x3 is equal to 0. x1 minus 2x2 minus x3 is equal to 0. 2x1 minus x2 minus 2x3 is equal to 0. ஓகேவா?
இப்போ என்ன ஆகுதுன்னா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் மூணுத்தையும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து இந்த இது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன். கரெக்டா? இது ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ என்ன பண்றோம், நம்ம இப்போ ரெண்டு ஈக்குவேஷனா மாறுதுல, x1 - 2x2 - x3 = 0, 2x1 - x2 - 2x3 = 0 தானே. இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க x1 எழுதிக்கோங்க, x2 எழுதிக்கோங்க, x3 கான்ஸ்டன்ட். ஓகேவா? எப்படி எழுதணும்னா x1 க்கு பதிலா x1 க்கு வந்து ஓகே x1 க்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி இப்போ சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே வச்சிருக்கோம். இது அப்படியே இருக்கு. இந்த பேராகிராஃப் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி let x = -1 + √3 இதே மாதிரி பண்ணணும். இந்த லாம்டாக்கு பதிலா -1 + √3x1 + x2 + 2x3 = 0, x1 - -1 + √3 x2 - x3 = 0, 2x1 - x2 - -1 + √3 x3 = 0. ஓகேவா? இதே மாதிரி நமக்கு வந்து let லாம்டாவோட வேல்யூ -1 இப்போ என்ன பண்ணி இந்த மூணு ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ண சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அதை சால்வ் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் இன்னொரு சம் போடுறேன். இது வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நான் இன்னொரு சம் போடுறேன். ஐகன் வேல்யூஸ் சிம்பிளா வரும். எப்பவுமே வந்து நீங்க ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு क्वेश्चन வந்து ஐகன் வேல்யூ சிம்பிளா வரும். சரியா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இப்போ வந்து நமக்கு a ஓட வேல்யூ என்னன்னா 2 0 1 0 2 0 1 1 2. ஓகேவா? மைனஸ் லாம்டா நான் டைரக்டா எழுதுறேன். ஓகேவா? 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவா? = 0. So 2 minus lambda 0 1 0 2 minus lambda 0 1 1 2 minus lambda is equal to 0. Therefore 2 minus lambda, that is 4 minus 4 lambda plus lambda square. The 0 calculate agadu. So 1 plus 1 minus 2 minus lambda is equal to 0. 2 minus lambda into 4 minus 4 lambda plus lambda square minus 2 minus lambda equal to 0. இது வந்து நீங்க பண்ணீங்கன்னா x cube lambda cube minus 6 lambda square plus 11 lambda minus 0. இதை சால்வ் பண்ணணும். lambda கண்டுபிடி கரெக்ட்டா? சோ நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் பண்ண போறோம். that is let lambda ஓட வேல்யூ 1 ன்னு எடுத்துக்கோங்க. 1 minus 6 plus 11 minus 6 is equal to என்ன வரும்? obviously 0 வந்துச்சு. கரெக்ட்டா? சோ நம்மளோட வேல்யூ வந்து 1. சோ 1 minus 6 11 minus 6. கரெக்ட்டா? சோ 1 0 1 பண்ணனா -5 வரும். -5 வரும். சோ 6 1 வந்து 6 so 0. கரெக்ட்டா? இப்போ இதையும் நம்ம பண்ணலாம். இந்த லாஸ்ட் ஒன் நமக்கு -6 வரும். கரெக்ட்டா? சோ 2 போட்டு பாருங்க. 0 1 2 2s are -3 -2 6 -6. So 0 obviously 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 1 வந்துரும். 0 வந்துரும். So root values என்னது 1 2 3. இப்போ இந்த இத எடுத்துக்கோங்க. ஓகேவா? that is 2 minus lambda 0 1 0 2 minus lambda 0 1 1 2 minus lambda. ஓகேவா? into x1 into x2 x3 equal to 0. புரிஞ்சுச்சா? இப்போ என்ன பண்றோம்னா
லாம்டாவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறோமா? 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 minus 1 இல்லை, ஸோ டேரக்டாக போடுறோம் 1 0 1 0 1 0 1 1 1 into x1 x2 x3. ஓகேவா? இப்போ பண்ணினா x1 plus x3 is equal to 0, x2 equal to 0, x1 plus x2 plus x3 is equal to 0. கரெக்டா? ஸோ இங்கே x1 plus x3 0னா ஸோ ஆப்வியஸாக x2 0 ஆயிடுச்சு. அப்போ x1 ஓட வேல்யூ மைனஸ் x3. கரெக்டா? நமக்கு x2 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ ஆப்வியஸாக எந்த வேல்யூ வந்தாலுமே 1 தான் வரும். சரியா? ஸோ x1 ஓட வேல்யூ வந்து என்னது? x1னா இது ஐகன் வெக்டார். இது வந்து ஃபர்ஸ்ட் x1 இது. ஓகேவா? ஸோ இந்த x1 இருந்து x1 x2 x3 இல்ல. ஸோ என்ன ஆகுதுன்னா 1 0 minus 1 புரிஞ்சுச்சா? இப்போ இதுவே லாம்டாவோட வேல்யூ 2 நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா 0 0 1 கரெக்டா? எல்லாமே 0 போட்டீங்கன்னா 0 0 0 1 1 0 கரெக்டா? இன்டு x1 x2 x3 equal to 0 கரெக்டா? இப்போ இங்க பண்ணீங்கன்னா x1 ஓட வேல்யூ 0 வந்துரும். அந்த ஈக்குவேஷன் வராது. நெக்ஸ்ட் வந்து x1 plus x2 equal to 0 கரெக்டா? ஸோ x1 ஆப்வியஸா 0னா x2 ஆப்வியஸா 0 தான். ஸோ சாரி இது x3 இல்ல. கரெக்டா? இது x3 தானே? கரெக்ட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லை. ஸோ என்ன பண்றாங்கன்னா x3 வந்து 0 ஆயிடுச்சு. இது ரெண்டுமே சம்மந்தம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து ஸ்கேல் அளவில் எடுத்துக்கிறாங்க. சரியா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுமே ரிலேஷன்ஸ் இல்லைங்க. ஸோ x3யோட வேல்யூ 0 எடுத்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு வேல்யூ 1 எடுத்து இன்னொரு வேல்யூ 0 எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சா? மூணுத்துக்குமே சம்மந்தம் கிடையாது இல்லை, அதனால. இப்போ நெக்ஸ்ட் லாம்டாவோட வேல்யூ 3 எடுத்துக்கிறாங்க. 3 எடுத்துக்கிட்டாங்கன்னா 1 0 சாரி மைனஸ் 1 கரெக்டா? minus 1 so 2 minus 3 la so minus 1 1 0 2 minus 3 0 1 1 2 minus 3 into x1 x2 x3 equal to 0. So that's minus 1 0 1 0 minus 1 0 1 1 minus 1 into x1 x2 x3 equal to 0. So therefore minus x1 plus x3 is equal to 0 minus x2 equal to 0 x1 plus x2 minus x3 is equal to 0 correct? இப்போ என்ன ஆகுதுன்னா it's not actually இது வந்து x2 ஓட வேல்யூ 0 கிடைச்சிச்சு கரெக்ட்டா? சோ x1 ஓட வேல்யூ equal to x3 ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? சோ ஆப்வியஸா என்ன ஆகுதுன்னா வெக்டர்ஸ் என்ன ஆகுதுன்னா சேம் as இது வரும் கரெக்ட்டா? சோ இங்க வந்து மைனஸ் வந்துச்சு. சோ இங்க என்ன ஆகும்னா x ஓட 0 ரெண்டுமே சேம்ன்றப்ப ரெண்டுமே 1 1 எடுத்துப்போம். ஓகே தட்ஸ் ஆல். சோ x1 ஓட வேல்யூ இதோ இருக்கு, x2 ஓட வேல்யூ இதோ இருக்கு, x3 ஓட இது ஐகன் வெக்டர்ஸ். ஓகேவா? ஐகன் ரூட்ஸ் வந்து 1 1 2 3 ஐகன் வெக்டர்ஸ் வந்து இது மூணுமே. புரிஞ்சுதா? ஐகன் வெக்டர்ஸ் அண்ட் ஐகன் ரூட்ஸ் வந்து நம்ம வந்து கேரக்டரைஸ்ட் வெக்டாரும் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னு நம்ம சொல்லலாம். சரி, இன்னைக்கு நம்ம டாபிக்ல வந்து ஐகன் வெக்டர்ஸ் ஐகன் வேல்யூஸ் இது எப்படி நம்ம வந்து ஐகன் ரூட்ஸ் இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். நடத்துற இது வந்து ஆக்சுவலி வந்து M4ல இருக்கு, சாரி M2ல இருக்கு ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து அலைட் சப்ஜெக்ட் அலைட் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் வருது. அலைட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு இது வருது. சரியா? இது வந்து சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு இருக்கான்னு தெரியாது, பட் ஆனால் காலேஜ் பசங்களுக்கு இது M2ல வருது. ப்ளஸ்
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்களுக்கு வந்து இது வந்து அலைட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு வருது. சரியா? நான் நடத்துகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.